إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு மனித சமுதாயத்துடைய வெற்றிக்காக வேண்டி, விமோசனத்துக்காக வேண்டி, நிம்மதிக்காக வேண்டி, சந்தோஷத்துக்காக வேண்டி தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா அம்சங்களையும் தீன் இஸ்லாம் செல்லக்கூடிய முறையில ஆக்கிக் கொள்வானோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ரப்புல் ஆலமீன் ஒரு அமைதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்: ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யார் தீனோட வாழ்றாங்களோ அவர்களுக்கு ஒரு மனமான வாழ்க்கையை நாங்க தருவோம். மனமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். அதனுடைய கருத்து சோதனை இல்லாத வாழ்க்கை என்பது அல்ல. வாழ்க்கைக்குள்ள சோதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள், நிலைமைகள், பிரச்சனைகள் இருக்கலாம்.
ஆனாலும் அந்த எல்லாத்துக்குள்ளேயும் அல்லாஹ் ஒரு மன அமைதி அல்லாஹ் தருவான், மன அமைதி அல்லாஹ் தருவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்தில் ஆக சிறந்த மனிதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்த தீனை விட, மார்க்கத்தை விட உலகத்துல வேற யாருக்கிட்டவும் இருக்கல்ல. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில பல சோதனைகள் வந்துச்சு. எனவே மனமான வாழ்க்கை என்று செல்லக்கூடிய நேரத்தில் அதனுடைய கருத்து, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு குடும்ப பிரச்சனை இருக்காது, இல்ல எல்லாம் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா எல்லாம் பிரச்சனைக்குள்ளேயும் அல்லாஹ் உங்களுக்கு மன அமைதி அல்லாஹ் தந்திருப்பான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியம் தீன் என்று வரக்கூடிய நேரத்தில் அது ஈமானாக இருக்கலாம், இபாதாத்தாக இருக்கலாம், முஆமலாவாக இருக்கலாம், முஆஷராவாக இருக்கலாம், அஹ்லாக்காக இருக்கலாம். இந்த எல்லா விடயங்கள்லையும் 100க்கு 100 எந்த அளவுக்கு நான் தீனின் பிரகாரம் வாழுவேனோ அல்லாஹ் மன அமைதி அல்லாஹ் தருவான். மன அமைதி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது யுத்த களத்திலையும் உண்டாகலாம். நாங்க பார்க்கிறோம், கஸ்ஸால இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு சிரமப்படுறாங்க, எவ்வளவு நோவிக்கப்படுறாங்க. முழு உலகம் அந்த அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்குது. நாங்களே பாவம் பரிதாபம் என்று சொல்றோம். ஆனா அங்க உள்ளவர்கள் அந்த கஷ்டத்தை, சிரமத்தை ஒரு நாளும் ரப்புல் ஆலமீனுக்கு குறை சொன்னது கிடையாது, அல்லாஹ்க்கு ஏசினது கிடையாது. அந்த கஷ்டத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றாங்க. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப்க்கு போன நேரத்துல கல்லால அடிச்சு 3 கிலோமீட்டர் ஓடி வந்தாங்களோ, ரத்தம் கொட்டி கொண்டிருக்குது. ஆக கசப்பான நாள், ரசூலுல்லாஹே சொன்னாங்க, ஆக கஷ்டமான நாள் அந்த தாயிஃபுடைய நாட்கள் தான். என்னைய கேவலப்படுத்தினாங்க. ஆனா அல்லாஹ்க்கு குறை சொன்னாங்களா? அல்லாஹ்க்கு குறை சொல்லவே இல்லை. இலைக அஷ்கு துஅஃப குவதி வ கில்லத ஹீலதி. யா அல்லாஹ், என்னுடைய பலஹீனத்தை உனக்கு நான் முறைப்பாடு செய்றேன். யா அல்லாஹ், எனக்கு அழகான அமைப்புல பேசிக்கொள்ள இல்லாம பேசிட்டு, யா அல்லாஹ், நீ யாரின் பக்கம் என்னைய நீ பொறுப்பு சாட்டினாய்? யா அல்லாஹ், என்னையோட கடுக்கடக்க கூடியவர்களா, எனக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களா? இல்லம் தகுன் சாஹிதன அலைய ஃபலா உபாலி. யா அல்லாஹ், எனக்கு கல்லால அடிக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க, ஆனா நீ என்னையோட கோபம் இல்லாட்டி ஃபலா உபாலி, நான் இந்த கஷ்டத்தையும் சுமக்க தயார். யா அல்லாஹ், غير ان عافيتك اوسع لي. ஆனா யா அல்லாஹ், உனக்கிட்ட நான் ஆஃபியத்தை கேட்கிறேன் ரப்பே, ஆஃபியத்தை கேட்கிறேன். இந்த பிரச்சனைகள் இருந்து என்னைய தூரமாக்கிடுவாயாக. ஆனா ஓண்ட விருப்பம் இதுலதான் இருக்குதுண்டா, அதை நான் சுமக்க தயார், அதை முகம் கொடுக்க தயார். அதான் ஒரு பெரியார் சொல்றார், லைத்தக தஹ்லு வல் அய்யாமு மரீரா وليتك ترضى والأنام غضاب وليس الذي بيني وبينك عامر وبيني وبين العالمين خراب. யா அல்லாஹ், நீ இன்பமா இருந்தா போதும். யா அல்லாஹ், என்னுடைய நாட்கள் கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒரு முஃமின் எப்ப தீனோட வாழ்றாரோ சோதனைகள், நிலைமைகள், கஷ்டங்கள் வரலாம். ஆனா அல்லாஹ் அந்த எல்லாத்துக்குள்ளேயும் மன அமைதி அல்லாஹ் தருவான். அல்லாஹ் மன அமைதியை தருவான். ஒரு முஃமினுக்கு டிப்ரெஷன் வராது, சைக்காலஜிக்கலி கீழே விழவே மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஆக முக்கியம் நாங்க தீனோட எப்ப வாழுவோமோ ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு மனமான வாழ்க்கையை தருவார். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஒரு ஸ்பைசி கபாப் ஒன்று தின்றார். ஸ்பைசி கபாப் அவர் தின்றாரு, என்றுதான் தின்றாரு. கண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறார், வேர்வை கொட்டி கொண்டிருக்கிறார், முகம் சோத்து பெய்த்திருக்குது. எல்லாமே பாக்குற எங்களுக்கே கவலையா இருக்குது. இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அந்த கபாப தாங்களே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? வேண்டியதை கேளுங்க, கபாப மட்டும் கேட்க வேணும்னு சொல்லுவார். எனக்கு வேர்த்து கொட்டுதுதான், எனக்கு கண்ணீர் வருவதுதான், சோப்பாகுதுதான், என்று கத்துறன் தான். ஆனா இதுல உள்ள இன்பம் இருக்குது, அதுவே. இந்த கஷ்டத்துக்குள்ளேயும் அல்ல எனக்கு இன்பத்தை தாரா, எனக்கு கபாப மட்டும் கேட்டுடுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒரு முஃமின் அவர் வாழக்கூடிய நேரத்துல கஷ்டம், நஷ்டம், சிரமம் எல்லாமே இருக்கும். நாங்களே யோசிப்போம்,
பூமிக்கு பாரம் இல்லாத மனுஷனப்பா, யாருக்குமே அநியாயம் செய்யாத மனுஷனப்பா, தஹஜ்ஜுத மிஸ் பண்ணாத மனுஷனப்பா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஆனாலும் சோதனை, கடன், குடும்ப பிரச்சனை எல்லாமே இருக்குது. ஆனா ரப்புல் ஆலமீன் மன அமைதி அல்லாஹ் தரதான் செய்வான். அந்த கஷ்டத்துக்குள்ளேயும் ஒரு இன்பத்தை, மனமான வாழ்க்கை அல்லாஹ் தருவான். இததான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லாஹ் தந்தான். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கவலைக்குரிய விஷயம் என்னென்றா, எங்களுக்கு உலகத்துல வந்திருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது, இது சோதனையா அல்லது வேதனையா என்றது கேள்விக்குறியா இருக்குது. சோதனை என்று சொல்றது நல்ல மக்களுக்கு வரக்கூடிய கஷ்டமான நிலைமை. வேதனை என்று சொல்றது நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம், நானும் நீங்களும் ரப்ப மறந்து இருக்கக்கூடிய நிலைமை, நானும் நீங்களும் உலகத்துல செய்யக்கூடிய அநியாயம். இதுக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் இறக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அதுக்கு பேர் சோதனை அல்ல, அதுக்கு பேர் வேதனை. ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய சின்ன சின்ன தண்டனைகள். ஃபலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். நரகத்துல பெரிய பெரிய அஸாபு வாரத்துக்கு முன்னால சின்ன சின்ன அஸாபுகளை நாங்க உலகத்துல தாரோம். ஏன்? லஅல்லஹும் யர்ஜிஊன், கொஞ்சம் திரும்பி எங்கட பக்கத்துக்கு வாங்க வாப்பா என்று அல்லாஹ் சொல்றான். எனவே ஒன்றிருக்கிறது பலா, இப்திலா, சோதனை, இன்னொன்று இருக்குது அஸாப், வேதனை. எனவே வேதனை என்று சொல்றது ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கஷ்டமான நிலைமை. சோதனை என்று சொல்றது ஒரு மனிதனுடைய அந்தஸ்த கூற்றத்துக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கஷ்டமான நிலைமை. எனவே நானும் நீங்களும் பார்க்கணும், நாங்க சோதனைகளுக்கா வேதனைகளுக்கா முகம் கொடுக்கிறோம் என்பதாக. எனவே இந்த காலத்துல நானும் நீங்களும் படக்கூடிய நிலைமைகள் முஸ்லிம் உம்மாவுக்கு வந்திருக்கக்கூடியது சோதனை என்றதை விட சில நேரங்களுக்கு நானும் நீங்களும் வேதனைகள்ல சிக்கியிருக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், என் நண்பர்கள், எங்களுடைய கம்யூனிட்டி எடுத்து பார்த்தா தற்காலத்தில் உலமாக்கள் சொல்றாங்க பல வகையான டிக்ளைன் இந்த காலத்துல நடந்திருக்குது. ஒன்று இருக்குது, சொல்லுவாங்க கல்ச்சரல் டிக்ளைன், மோரல் டிக்ளைன், பிசிக்கல் டிக்ளைன், மென்டல் டிக்ளைன். அதாவது கலாச்சார சீர்கேடு முஸ்லிம் உம்மத்துக்குள்ள வந்திருக்கிறது. கலாச்சார சீர்கேடு முஸ்லிம் உம்மத்துக்குள்ள. அதே மாதிரி மோரல் டிக்ளைன், பண்பாடுகள் ஆக மோசமான நிலைமைக்கு முஸ்லிம் உம்மத் தள்ளப்பட்டிருக்கிறது. பிசிக்கல் டிக்ளைன், அதாவது சுகாதாரத்தை எடுத்து பார்த்தாலும், உடம்புடைய ஹெல்த் கண்டிஷன் எடுத்து பார்த்தாலும் ஆக பெரிய நோயாளிகளாக முஸ்லிம்கள் தான் இருக்கிறார். அதே மாதிரி மென்டல் டிக்ளைன், சைக்காலஜிக்கலி பார்த்தாலும் மென்டல் டிசீஸ்ல எங்களோட உம்மத் கீழே பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த 4 வகையான சோதனை உலகத்துல எல்லா கம்யூனிட்டிஸும் முகம் கொடுத்ததுதான், ஸ்பெஷலி நாங்களும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இந்த 4 வகையான டிக்ளைன் உலகத்துல முஸ்லிம் கம்யூனிட்டியில நடந்து கொண்டே இருக்குது. கல்ச்சரல் டிக்ளைன் சும்மா யோசிச்சு பாருங்க. நாங்க சொல்லுவோம் சிங்களத்தை கம்பத கக் என்ன சொல்லுவோம், கம்பத பலாக்கக் என்ன சொன்னா, ஒரு நாட்டு புறத்துல பேசி ஒருத்தரை சந்திக்கிறோம், அவரை பார்த்தாலும் அவர் உடுத்திருக்கக்கூடிய டெனிம் கிழிஞ்சிருக்குது, அவரும் குனிஞ்சா அவருடைய அண்டவையார் விளங்குது. கேட்டா என்னவாப்பா கிழிஞ்ச டெனிங்கோட இருக்கிறாய்? இல்ல இல்ல, இப்ப இந்த காலத்துல இதுதான் ஃபேஷன் என்று சொல்றாரு. உங்களோட ஊரு ஃபேஷனா? இல்ல. முஸ்லிம்களோட ஃபேஷனா? இல்ல. புத்திஸ்ட் ஹிந்துடைய ஃபேஷனா? இல்ல இல்ல, வெஸ்டர்ன் கல்ச்சரை தான் நான் ஃபாலோ பண்றேன் என்று சொல்லுவாங்க. இருக்கிறார் எங்கேயோ ஒரு இடத்துல, நாட்டு புறத்துல, ஆனா அவருடைய கல்ச்சரும் வெஸ்டர்ன் கல்ச்சராக மாறிட்டு குனிஞ்சா அண்டவையார் விளங்குது. அப்படி நாங்க மறைச்சு கொண்டு இருக்கிறது இல்ல. இந்த காலத்துல ஸ்டைல் அண்டவையார் விளங்கணும், அது பிராண்ட் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கல்ச்சரல் டிக்ளைன். முஸ்லிம் உம்மா, நீங்க முடி வளர்க்கிற முறை, நீங்க டிரெஸ் உடுக்கக்கூடிய முறை, உங்களோட நட, உங்களோட உட, உங்களோட பாவனை எல்லாமே யார போல இருக்குது? ஒரு முஸ்லிம போலையா அல்லது இந்த நாட்டுக்குரிய கல்ச்சரா? இல்ல இல்ல, அது வெஸ்டர்ன் கல்ச்சராக தான் மாறி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்று பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸ் இஸ்லாம் வானம் என்று செல்ல, என்டர்டெயின்மெண்ட் இஸ்லாம் வானம் என்று செல்ல, ஆனா அதோட வாழ்க்கையுடைய நோக்கமாக மாற்றிக்கொள்ளவான். எனவே மியூசிக் ஓணுமா, நைட் கிளப்ஸ் ஓணுமா, ஸ்போர்ட்ஸ், ஃபீஃபா என்று செல்லக்கூடிய நேரத்தில் அது எந்த நாடாக இருக்கலாம், எந்த நாடாக இருக்கலாம், அது லிமிட்ட தாண்டக்கூடிய நேரத்தில் அது பாவமாக தான் மாறும். ஒரு ஃபீஃபா ஒரு நாட்டில் வைக்கிறதாக இருந்தா ப்ராஸ்டிடியூஷன், ஜினாவ அந்த நாடு அனுமதி கொடுக்கதான் ஓணும். ஆல்கஹால அந்த நாடு அனுமதி கொடுக்கதான் ஓணும்.
எனவே ஒரு ஃபீஃபா ஒரு நாட்டுக்கு வாரதாக இருந்தா அந்த நாட்டுடைய கல்ச்சரை மாத்தாம அது ஒரு நாளும் வரவே வராது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்கட நாடுகள், எங்கட முஸ்லிம் நாடுகள் பெருமைப்படுவது ஃபீஃபா எங்களுக்கு வந்துச்சு என்று. ஆனா மறந்துட்டாங்க எங்கட கல்ச்சரை நாசமாக்க வந்திருக்குது என்பதா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கல்ச்சரல் டிக்ளைன் முழு உம்மத்துல பரவலாக பேசியிருக்குது. ஒரு முஸ்லிம் அவர் முஸ்லிம் கல்ச்சர்ல, இஸ்லாமிக் கல்ச்சர்ல இருந்து தூரமாகிட்டார். மோரல் டிக்ளைன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பண்பாடு என்று வரக்கூடிய நேரத்துல புள்ளேலுக்கு உம்மா வாப்பாவுடைய பொறுமதி விளங்குவதில்லை. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா? வஅஸா அர்-ரஜுலு ஸௌஜதஹு வஅக்ஸா உம்மஹு வஅத்னா ஸதீகஹு வஅக்ஸா அபாஹு. ஒரு காலம் வரும், அந்த காலத்துல என்ன நடக்கும் என்றா வாப்பாவை தூரமாக்குவார், நண்பனை கிட்டையாக்கிக் கொள்வார், மனைவிக்கு வழிபடுவார், உம்மக்கு மாற்றம் செய்வார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உம்மா வாப்பாவுடைய பொறுமதி விளங்காத உம்மத்தாக மாறிச்சு. எப்படியா அந்த கல்ச்சர்? 5 வயசு 6 வயசு 7 வயசு ஹியூமன் ரைட்ஸ், உங்களுக்கு உரிமைகள் இருக்குது. உம்மா முறைச்சி பார்த்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, வந்து உம்மாவை வாப்பாவை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்? அது உங்களோட ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கல்ச்சர் எப்படி சீர்கேடாக ஆகிட்டோ, மோரல் வேல்யூஸ் அஹ்லாக் உம்மத்துல இல்லாம போயிட்டு. ஒரு கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்றது, அதுவும் டிவோர்ஸ் கூடிக்கொண்டே போகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை, கல்யாணம் முடிச்சு எவ்வளவு காலம்? 30 வருஷம், 25 வருஷம், 40 வருஷம். ஆனா இதுக்கு பின்னாலையும் தேவையில்லாத தொடர்புகள், ஹராத்துல பேச விளையாடார். மோரலி இவ்வளவு காலம் இருந்த மனைவிய, இவ்வளவு காலம் இருந்த மாப்பிள்ளைய மறக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறார். புள்ளேல மறந்து அந்த புள்ளேல ஃபியூச்சர் இல்ல மோரலி இவர் கரப்ட் ஆகிட்டார். பண்பாடுகள் சீர்கெட்ட நிலைமைக்கு உம்மத் வைத்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என்னுடைய வார்த்தைகளை மன்னிச்சிடுங்க. ஒரு காலம் இருந்துச்சு சொல்லுவாங்க மாடர்னிசம் என்று. மாடர்னிசம் உடைய காலத்துல 1960s முன்னால் நான் எந்த விஷயத்தை பேசினாலும் ஃபேக்ட், ஃபிகர்ஸ், ரிசர்ச்சோட நான் பேசுறேன், உறுதியான அமைப்புல தான் செல்றேன். 1960க்கு முன்னால் உள்ள காலம் சொல்லுவாங்க மாடர்னிசம் என்று. மாடர்னிசம் என்று செல்லக்கூடிய காலம் இருக்குது. அந்த காலம் செக்யூலரிசம், மாடர்னிசம், அசலுக்கு இன்டெலெக்டுக்கு பிரையாரிட்டி கொடுப்பாங்க, மார்க்கத்துக்கு பிரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் ரசூல் சொல்றது இல்ல எங்கட அசல் சொல்றதை தான் நாங்க செய்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே புத்திக்கு எது சரியென்று படுவதோ அதை செய்யதான் செய்வாங்க. மார்க்கம் வானம் சொல்லுது இல்ல எங்கட புத்திக்கு இதுதான் படுவது, நாங்க அதை தான் செய்வோம். அவங்க என்ன சொன்னாங்கடா, கீப் யோர் ஜீசஸ் இன்சைட் த சர்ச் என்று சொல்லிட்டாங்க. உங்களோட ஜீசஸ் உங்களோட சர்ச்சுக்குள்ள வச்சுக்கோங்க. காலம் நாங்க எங்கட அக்கல் செல்லக்கூடிய, எங்கட இன்டெலெக்ட், எங்கட அறிவு செல்லக்கூடிய முறையில தான் பாலிடிக்ஸ் செய்வோம். எங்கட அறிவு செல்லக்கூடிய முறையில தான் நாங்க எக்கனாமிக்ஸ் செய்வோம். எங்கட அறிவு செல்லக்கூடிய முறையில தான் நாங்க சோசியாலஜி, சமூகவியலை நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். எங்கட அறிவு செல்லக்கூடிய முறையில தான் கல்ச்சரை மாற்றுவோம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார். மார்க்கம் வீட்டுக்குள்ள வைங்க, மார்க்கம் மஸ்ஜிதுக்குள்ள, சர்ச்சுக்குள்ள, கோவிலுக்குள்ள வச்சுக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா நாங்க இப்ப இருக்கக்கூடிய காலம் இருக்குது 1960s 70s பின்னால் உள்ள காலம் சொல்லுவாங்க போஸ்ட் மாடர்னிசம் என்று. போஸ்ட் மாடர்னிசம், மாடர்னிசமுக்கு பின்னால வந்த காலம். இந்த காலம் இன்டெலெக்டுக்கு, அக்கலுக்கு முதல் இடம் கொடுக்கக்கூடிய காலம் அல்ல. அப்ப எதுக்கு நீங்க முதலிடம் கொடுக்கறீங்க? ஃபீலிங்ஸ்க்கு, உணர்வுகளுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய காலம். ஃபீலிங்ஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லேசான எக்ஸாம்பிள். 30 years before, 40 years before, ஒருத்தர் ஒரு சைக்காட்ரி கிட்ட போறாரு, சொல்றாரு I am a man living in a woman என்று சொல்றார். இந்த உடம்பு பயாலஜி ஒரு ஆம்பளைய போல தான் இருக்குது, ஆனா இந்த ஃபீலிங்ஸ் ஒரு பொம்பளைய போல இருக்குது. என்ன செய்ய? அந்த நேரத்துல சைக்காட்ரிக், சைக்காலஜிஸ்ட் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் உங்களுக்கு சில பில்ஸ் தாரன், மருந்து தாரன், தெரபிஸ் கொஞ்சம் செய்யறேன், உங்களோட பயாலஜி உடம்புக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸ் மாறும் என்பதாக சொல்லுவாங்க. ஓ அப்படியா? சரி.
ஆனா இப்ப நீங்க சைக்காட்ரிக் கிட்ட சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு am a man living in a woman என்று சொன்னா, நான் ஒரு ஆம்பளை ஆனா இந்த உணர்வுகள் பொம்பளை போல இருக்குது, எனக்கு பெண்ணின் பக்கம் தான் ஆசை இருக்கு, ஏதோ. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்க உங்களோட பயாலஜி இருக்குது அதை மறந்துட்டு உங்களோட பயாலஜி உங்களோட உடம்ப உங்களோட ஃபீலிங்ஸ் கேட்ட மாதிரி மாத்துங்க. டிரான்ஸ்பர்மேஷன், டிரான்ஸ்ஜெண்டர், உங்களோட ஜெண்டரை நீங்க மாத்திக்கோங்க. நீங்க ஒரு பொம்பளையாக மாறுங்க, உடம்ப மாத்துங்க. ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே நானும் நீங்களும் வாழக்கூடிய காலம் இருக்குது மோரல் டிக்ளைன் என்று செல்லக்கூடிய நேரத்தில் நானும் நீங்களும் இஸ்லாம் என்று வந்தா நாங்க குடும்பவியல் நானும் நீங்களும் படிச்சோம். உம்மா, வாப்பா, புள்ள, குடும்பம், ஒரு சோசியாலஜி என்று செல்லக்கூடிய நேரத்தில் சமூகவியல்ல ஆக அடிப்படையான விஷயம் குடும்பம் தான். ஆனா இப்போ உலகம் இருக்குது இந்த குடும்ப ஸ்ட்ரக்சரை தான் இல்லாம. எனவே குடும்பம் என்று சொன்னா வாப்பா, உம்மா, புள்ள மட்டும் இல்ல, ஆம்பளை புள்ள, பொம்புல புள்ள, அது எப்படியும் இருக்கலாம். உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கோ. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நானும் நீங்களும் தான் இது மோரல் டிக்ளைன் என்று சொல்லுவோம். அவங்க அதுக்கு மோரல் டிக்ளைன் என்றே சொல்ல மாட்டாங்க. பண்பாடு, ஏனென்றா பண்பாடு என்று சொல்றது ஒருத்தருட ஃபீலிங்ஸ்க்கு முதலிடம் கொடுக்கிறது தான் பண்பாடு. மார்க்கம் சொல்லுது இல்ல, அல்லாஹ் ரசூல் எதை சொல்லுதோ அதுதான் பண்பாடு. இல்ல ஃபீலிங்ஸ்க்கு முதலிடம் கொடுங்க என்றுதான் சொல்லுவான். இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்றான், அஃபரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவா. ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மக்கள் அவர்களுடைய ஃபீலிங்ஸ இறைவனாக, ரப்பாக, அதை ஃபாலோ பண்ணி வணங்கக்கூடியவர்களாக மாறுவாங்க. அல்லாஹ் அவர்களை வழிகேட்டுல போட்டுட்டான் என்பதா அல்லாஹ் நேர்த்தோடே சொல்லிட்டான். அந்த ஜமான்ல தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நானும் நீங்களும் வாழக்கூடிய காலம் வெறும் கல்ச்சரல் டிக்ளைன் மட்டுமல்ல, மோரல் டிக்ளைன் நடந்துச்சு. உங்களுக்கு இந்த வார்த்தையை மன்னிச்சுக்கோங்க, செக்ஸ் வைக்கணுமா, ஒரு தொடர்பு உங்களோட ஆசை இச்சைய பூர்த்தி ஆக்கணுமா, அதுக்கு திருமணம் கல்யாணம் என்றது கட்டாயம் இல்ல என்ற ஒரு நிலைமை உலகத்துல கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இஸ்லாம் சொல்றது இல்ல, அதுக்கு கல்யாணம் நிபந்தனை இல்ல. அதுக்கு என்னதுக்கு கல்யாணம் நிபந்தனை? அவருடைய ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுங்க, அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. திருமணத்தை அதுக்கு நீங்க கண்டிஷனாக வைக்க வேணாம், அதுக்கு முன்னாலேயும் அவருக்கு தொடர்பு வைக்கலாம், பிரச்சனையே இல்லை. கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, கல்ச்சரல் டிக்ளைன், மோரல் டிக்ளைன், இந்த எல்லா டிக்ளைன்ஸ் அதே மாதிரி பிசிக்கல் டிக்ளைன் என்று வரக்கூடிய நேரத்தில் நானும் நீங்களும் விளங்கணும். கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஒவ்வொரு 4 பேர் எடுத்தா அதுல 2 பேர் சுகர் என்று சொல்லுவார், கொலஸ்ட்ரால் என்று சொல்லுவார், பிரஷர் என்று சொல்லுவார், ஒவ்வொரு நோய்கள் என்றே சொல்லிக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் என்னையும் உங்களே மன்னிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மார்க்கத்தை எங்களுக்கு கொண்டு வந்தாங்களோ அது கம்ப்ரிஹென்சிவான ஒரு மார்க்கம். அதுல உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கணும் என்பதற்கும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டல் செஞ்சு கொண்டுதான் இருக்குது. பேசக்கூடிய நானும் அதுல பலகீனம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட நெஞ்சி, ரசூலுல்லாஹ்வுடைய வயிறு நேரதான் இருந்துச்சு. ஆனா மௌலவி சாப் நாங்க எல்லாம் பேசுற நேரத்துல நான் வலதுக்கு போனா வயிறு இடதுக்கு போகும், நான் இடத்துக்கு போனா வயிறு வலதுக்கு போகும் என்ற நிலைமையில தான் நானும் நீங்களும் இருக்கேன். பிசிக்கல் ஃபிட்னஸை பத்தி ஒரு கவலையும் இல்ல. குறிப்பாக பெண்கள், வீட்டுக்குள்ள உள்ள பெண்கள், அதை பத்தி யோசனையே இல்ல. நோயிலே நாங்க எங்கட காலத்தை கழிக்கக்கூடிய நிலைமைக்கு நானும் நீங்களும் மாறிட்டோம். எனவே ஹெல்தி ஃபுட் இஸ்லாம் பேசுது. அதை பத்தி ஹெல்தி ஃபுட் என்ன, ஹெல்தி ஃபுட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் இஸ்லாம் அதுக்கென்றே சில சாப்டர்ஸ் ஹதீஸ்ல ஃபிக்ஹ்ல அதை பத்தி எழுதியே இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே பிசிக்கல் ஃபிட்னஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல, இப்ப இந்த காலத்துல சில நாடுகள்ல மிலிட்டரி ட்ரைனிங், ஸ்பெஷலி சிங்கப்பூர் மாதிரி நாட்டுல நீங்க 16-17 வயசை தாண்டிட்டீங்களா 2 years மிலிட்டரி ட்ரைனிங் கட்டாயம் எடுக்கவே ஓணும், சட்டம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இது இந்த காலத்துல அல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல, கிலாபத்துடைய காலத்துல எல்லாம் யங்ஸ்டர்ஸும் மிலிட்டரி ட்ரைனிங் கட்டாயம் எடுக்கதானோ.
எந்த அளவுக்கு டஃப் ட்ரைனிங் இருந்துச்சுண்டா சில கம்ப்ளைண்ட்ஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு வரும். நீங்க போட்டிருக்கக்கூடிய இந்த கட்டாய ட்ரைனிங் இருக்குது, இதுல எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா நடந்து கொள்றாங்கன்னா சில வாலிபர்கள் அந்த எக்ஸசைஸ் செய்யக்கூடிய நேரத்துல மௌத்தா பேசிருக்கிறாங்க. சொன்னாங்க எந்த காம்ப்ரமைசேஷனும் நடக்காது, 1-2 மௌத்தா போகட்டும், எங்க ஸ்டாண்டர்ட குறைக்க மாட்டோம். ஏன் அல் முஃமினுல் கவியு கைரும் மினல் முஃமினில் ضعீஃப். ஒரு பலவீனமான முஃமினை விட ஒரு கவியான பிசிக்கலி ஃபிட்னஸ் உள்ள ஈமான்ல ஸ்ட்ராங் ஆன ஒரு முஃமின் சிறந்தவர் என்பதாக. ஆனா எங்க முஸ்லிம்கள் இந்த காலத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, 4வது சொல்லுவாங்க மென்டல் டிக்ளைன் என்பதா. அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO தெளிவாகவே சொல்லுது, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய டிசீஸ் பிசிக்கல் டிசீஸ் அல்ல, சுகர், கொலஸ்ட்ரால், பிரஷர் இல்ல. முழு உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய டிசீஸ் மென்டல் டிசீஸ் என்பதா. டிப்ரெஷனுடைய நம்பர்ஸ் கூடிக்கொண்டே போகுது, டிப்ரெஷனுடைய நம்பர்ஸ் கூடிக்கொண்டே போகுது, சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் கூடிக்கொண்டே போகுது. இவ்வளவு உலகத்துல மக்கள் டெவலப்ட் என்று சொல்றோம், ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ், சூசைடுடைய லெவலுக்கு மக்கள் போறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே இவ்வளவு டிக்ளைன்ஸுக்கு முஸ்லிம் உம்மாவும் தடமாறி கொண்டுதான் இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இவைகளை விட்டும் நானும் நீங்களும் எங்களுடைய உம்மத்தை வெளியே எடுக்கிறதாக இருந்தா ஆக முக்கியமான 4 ஸ்டெப்ஸ் நாங்க எடுக்கதானோ. அதுல முதலாவது தான் உறுதியான ஈமான், ஸ்ட்ராங் ஈமான். ஒவ்வொரு ஆண், ஒவ்வொரு பெண், ஒவ்வொரு சிறார், ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நாங்க கொடுக்கறாங்க. எது வர காட்டின் ஈமான் உறுதியாக இல்லையோ அது வர காட்டின் இந்த உம்மத்தை இந்த டிக்ளைன்ஸ்ல இருந்து எங்களுக்கு வெளியே எடுக்கவே முடியாது. 2வது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம் ஸ்பிரிச்சுவல் அப்லிப்மெண்ட். ஆக முக்கியம் நீங்களும் இருக்குது. ஸ்பிரிச்சுவாலிட்டி பெருமையை விட்டும் தூரமாகுங்க, பொறாமையை விட்டும் தூரமாகுங்க, பாவங்களை விட்டும் தூரமாகுவாங்க. உங்களோட ஈமான் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதே மாதிரி உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. அல்லாஹோட உள்ள ரகசிய தொடர்பு, பாவங்கள்ல இருந்து தூரமாகிறது. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ற டாபிக் இந்த காலத்துல சமூகத்துல இல்லாம போயிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஸ்பிரிச்சுவல் அப்லிப்மெண்ட் ஆக முக்கியம், ஆக முக்கியம். சொல்லுவாங்க உமையாக்களுடைய ஹிலாபத், அப்பாசி உடைய ஹிலாபத், இந்த 2 ஹிலாபத்தை விட உலகத்தில் ஆக நீண்ட காலம் இருந்த ஒரு ஹிலாபத் தான் உஸ்மானிய ஹிலாபத், ஒட்டோமன் எம்பையருடைய காலத்தில் இருந்த ஹிலாபத். more than 400-500 nearly 700 years கிட்டத்தட்ட முழு உலகத்தில் இருந்துச்சு. சொல்றாங்க அந்த ஹிலாபத் முழு உலகத்துல அவ்வளவு வெற்றிகரமாக நீண்ட காலம் இருந்ததுக்கு காரணம் அரசர்கிட்டையும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்துச்சு, தக்குவா இருந்துச்சு, தவக்குல் இருந்துச்சு, யகீன் இருந்துச்சு, பாவங்கள் இருந்து தூரமாக இருந்தாங்க, மஷாயிஹ்கள் உலமாக்களோட தொடர்போட இருந்தாங்க. அந்த ஹிலாபத் நீண்ட காலம் பல உலகத்துல பல ஏரியாக்களுடைய வெற்றி அல்லாஹ் எங்களுக்கு தந்தார். எனவே ஈமானுடைய அப்லிப்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் அப்லிப்மெண்ட். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அதே மாதிரி ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, என்னுடைய பேச்சை நீங்க தவறாக நினைக்க வேணாம். நான் இந்த இடத்துல எல்லாமே மௌலவியாகணும், எல்லாமே ரிலிஜியஸ் எஜுகேஷன் எடுக்கணும், எல்லாமே ஹாஃபிஸ் ஆகணும் என்று சொல்லல. ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டி ஒன்று உண்டாகிறதாக இருந்தா வேர்ல்ட்லி எஜுகேஷனும் அந்த கம்யூனிட்டியில கட்டாயம் இருக்கதான் ஓணும்னா அதை மறக்க. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, உலகத்துடைய கோல்டன் எராவை நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. உலகத்துடைய கோல்டன் எரா எஜுகேஷன் முழு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே இஸ்லாம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு முன்னால, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு முன்னால, ஜெய்தூனா என்ற யூனிவர்சிட்டி டியூனிசியால, அதே மாதிரி ஜாமியா கரீவீன் என்ற யூனிவர்சிட்டி மொரோக்கோல, இந்த யூனிவர்சிட்டி ஜாமியா கரீவீன் தான் the first university of the world என்று உலகம் ஏற்றுக்கொள்ளும். உலகத்துக்கு கல்வி என்றா என்னன்றதை படிச்சு கொடுத்தது இஸ்லாம் தான்.
அதுவும் பெண்கள், நாங்க சொல்லுவோம் முஸ்லாத்துல பெண்களுக்கு அந்த ஜாமியா கருவியின் என்ற யூனிவர்சிட்டியை உருவாக்கினதே பாத்திமா பின்த் முஹம்மத் அல் ஃபிஹ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. அவங்களுக்கு வராசத் மூலமாக கிடைச்ச சொத்து, அந்த காணிய வச்சு மஸ்ஜித் பிளஸ் மதரசா அதை கெட்டுறதுக்காக வேண்டி அவங்களோட முழு சொத்தையும் செலவழிச்சாங்க. அது மட்டுமல்ல, கெட்டி முடிக்க காட்டி ஒவ்வொரு நாளும் நோம்பு பிடிச்சு கொண்டிருந்தாங்க. உலகத்துடைய முதலாவது யூனிவர்சிட்டி டன் பை எ வுமன். முழு உலகத்துக்கே இஸ்லாம் சொல்லுது எஜுகேஷன் கட்டாயம் தேவைதான். ஆனா அந்த எஜுகேஷன் செக்யூலர் எஜுகேஷனாக இருக்கக்கூடாது, மதம் சார்பற்ற கொள்கையாக இருக்கக்கூடாது, அல்லாஹ்வோட ரசூலோட ஆகிராவோட ஈமானோட தொடர்புள்ள எஜுகேஷனாக இருக்கும். எனவே அந்த யூனிவர்சிட்டியில ஒரே முகடுக்கு கீழே, ஒரே கூரைக்கு கீழே எல்லாமே பேசிக் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் என்று வரக்கூடிய நேரத்துல ஒருத்தர் ஹதீஸ்ல, ஒருத்தர் ஃபிக்ஹ்ல, ஒருத்தர் தஃப்சீர்ல, ஒருத்தர் ஆஸ்ட்ரோனமில, ஒருத்தர் மெடிக்கல்ல, ஒருத்தர் இன்ஜினியரிங்ல, ஒவ்வொருத்தரும் சைக்காலஜில, ஒவ்வொருத்தரும் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போவாங்க. ஆனா பேசிக் இஸ்லாமிக் நாலேஜ் வேல்யூஸ் எல்லாமே. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாமா ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய ஒரு முஹத்திஸ். அவரை பார்த்தாலும் அவர் ஹதீஸ்ல பெரிய தேர்ச்சி பெற்றவர், அந்த யூனிவர்சிட்டியில வெளியாகினவர். அதே யூனிவர்சிட்டியில இப்னு ஹல்தூன் ரஹிமஹுல்லா ஹிஸ்டோரியன், வரலாற்று ஆசிரியர், அதே யூனிவர்சிட்டியில வெளியாகினவர். இப்னு ருஷ்த் அதே யூனிவர்சிட்டியில வெளியாகின ஒரு பிசிஷியன், ஒரு டாக்டர். 3 பேரை பார்த்தா 3 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, தோற்றத்துல, பண்பாட்டுல, பேசிக் இஸ்லாமிக் அறிவு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த எஜுகேஷனை தான் நான் சொல்றேன். ஸ்ட்ராங் எஜுகேஷன் எங்க கம்யூனிட்டிக்கு போகதானோனும். அல்லாஹ்வ மறுக்கிற எஜுகேஷன் அல்ல. we should have engineers, we should have lawyers. எனவே அது செக்யூலரைஸ்ட் ஆகாம இஸ்லாமிக் வேல்யூஸ் பாதுகாத்து கொண்டு போகக்கூடிய அமைப்பில் இருக்கணும். அதே மாதிரி தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 4வது விஷயம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய எங்களோட உம்மத்துக்கு படிச்சு கொடுக்கும். ஈமான், ஸ்பிரிச்சுவாலிட்டி, எஜுகேஷன், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது இந்த சமூகத்தின் பக்கம் எனக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாமிக் ஹிலாஃபத் என்று சொன்னா, இஸ்லாமிக் எஜுகேஷன் ஒரு மனிதன் கிட்ட வந்தா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளத்துல வரதான் செய்யும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, the life is short, so get the best out of it. மை கார், மை பெட்ரோல், நான் என்னைய பற்றி மட்டும்தான் இல்ல, முழு மக்களை பத்தி கவலைப்படுவாங்க. ஒரு இஸ்லாமிக் ஹிலாஃபத் என்று வந்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில நாட்கள் தின்ன மாட்டாங்க. ஏன் தின்னாம இருக்கிறீங்க? இந்த ஆட்சிக்கு கீழே எத்தனை பேர் பசியில எந்த தொங்கல்ல இருக்கிறாங்களோ தெரியா, நான் எப்படி நான் சாப்பிடுறது என்று சொல்லுவாங்க. குளிர் காலத்துல மிருதுவான ஆடையை போட்டு கொண்டிருப்பாங்க. நடுங்கி ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஏந்த ஹிலாஃபத்துல எத்தனை பேருக்கு ஒரு டிரெஸ் ஒன்று இல்லாம கஷ்டப்படுறா இருக்கேன், நானும் அதை உணரணுமே என்று சொல்லுவாங்க. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹிஜ்ரி 17-18 ஒரு பஞ்சம் மதீனாக்கு வெளியே வந்து 60,000 பேர் மதீனாக்குள்ள வந்துட்டாங்க. 60,000 பேர். ஆமுர் ரமாத் என்று சொல்லுவாங்க. 60,000 ஒரு அடியிலே மதீனாக்குள்ள வந்துச்சு. அதுல பசியிலே 30,000 மௌத்தாகிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒரு வருஷத்துக்குள்ள இறைச்சி சாப்பிடல, கீ சாப்பிடல, பட்டர் சாப்பிடல, விலா எலும்புகள், ரிப்ஸ் விளங்கக்கூடிய அளவுக்கு மாறிட்டாங்க. முழு உலகத்தில் இருந்து பைனான்சியல் அடுத்த அசிஸ்டன்ஸ் கேட்டாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க கிதாப்ல, அந்த பஞ்சம் மட்டும் நீடித்து இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா அடிப்பாங்க. மக்களோட கவலையில அதான் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இப்ப மக்களை கொலை செய்யறதே கணக்கில்லாம மிருகத்தை விட கேவலமான நிலைமைக்கு மக்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க முன்னேற்றம் அடையணும் என்ற ஒரு சிந்தனை இந்த காலத்துல உலகத்துல பரவலாக இருக்குது. இதுல இருந்து எங்களோட உம்மத்தை பாதுகாக்கிறது எங்களோட கடமையாக இருக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குறிப்பாக எங்களுடைய வாலிப சமுதாயம், இந்த வாலிப சமுதாயத்துக்கு நாங்க இந்த இஸ்லாமிக் வேல்யூஸ், ஈமான, ஸ்பிரிச்சுவாலிட்டிய, எஜுகேஷன், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய நாங்க பள்ளிக்கூடங்கள், மகாத்திப்கள் மூலமாக, நாங்க ஸ்பெஷல் கிளாஸஸ்
வயது வந்த பெண்களுக்கு 15, 16 அந்த வயதுல உள்ள பெண்களுக்கு மஸ்ஜித்கள்ல நாங்க சில கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணி நாங்க இந்த உம்மத்துக்கு இந்த விஷயங்களை போக்கஸ் பண்ணி நடத்தாத பட்சத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நேரத்தோட சொன்ன 4 டிக்ளைன்ல நாங்க விழுந்து கொண்டுதான் இருக்கிறோம். ப்ராப்ளம் பேசுறது நோக்கம் அல்ல, சொல்யூஷனின் பக்கம் நானும் நீங்களும் வரதான. எனவே சமூகத்துடைய தலைவர்கள், உலமாக்கள், நிர்வாகிகள், புத்திஜீவிகள் முன் வந்து எங்கட கம்யூனிட்டி இந்த 4 டிக்ளைன்ல இருந்து நாங்க எப்படி பாதுகாக்கிறது, அதுக்குரிய கோர்சஸ் நாங்க டெவலப் பண்றது, அதுக்காக வேண்டி மஸ்ஜிதை பாவிக்கிறது ஆக முக்கியமான தேவை. எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.